வெல்கம் டு ஸ்டாக் மார்க்கெட் டிப் சேனல். ஸோ 31 மார்ச் வந்து நம்ம ஒரு சில ஸ்டாக்ஸ் வந்து சஜஸ்ட் பண்ணியிருந்தோம். அதோட போஸ்ட் மார்க்கெட் அனாலிசிஸும், அதுக்கப்புறம் கம்மிங் மண்டே வந்து எந்த ஸ்டாக் வந்து நல்லா மூவ் ஆகும் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து நம்ம வந்து செபி ரிஜிஸ்டர்டு பீப்பிள் கிடையாது. நம்ம வந்து எல்லாமே ஒரு எஜுகேஷன் பர்ப்பஸ்க்காக தான் போடுறோம். ஸோ அதனால வீடியோ வந்து கேர்ஃபுல்லா வாட்ச் பண்ணுங்க. வாட்ச் பண்ணிட்டு உங்களோட டெக்னிக்ஸ்க்குமே இது உங்களோட டெக்னிக்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா, நீங்க அதையும் வந்து நம்ம வீடியோல வந்து நீங்க ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுங்க. ஸோ இங்க பாருங்க, நம்ம வந்து என்னென்ன ஸ்டாக் குடுத்திருந்தோம் அப்படின்னா, நௌகரி, மெட்ரோபோலிஸ், அப்புறம் வந்து வோல்டாஸ், இண்டிகோ, பாலகிருஷ்ணா வந்து குடுத்திருந்தோம். அதுல வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது வந்து நமக்கு வந்து என்னன்னா, மெட்ரோபோலிஸ் வந்து பார்க்க போறோம். ஸோ மெட்ரோபோலிஸ் வந்து பாருங்க, எவ்வளோ அழகா நமக்கு வந்து 2 டார்கெட்டும் ஒர்க் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்க வந்து நான் 20 எஸ்எம்ஏ வந்து எனேபிள் பண்ணியிருக்கேன். ஸோ 20 எஸ்எம்ஏ பாருங்க அழகா போயிருக்கு. நான் அதனால தான் சொன்னேன். என்னன்னா, நீங்க ஃபர்ஸ்ட் ட்ரேட் வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க அப்படின்னா இதுக்கு, அ நீங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட இது என்னவா இருந்திருக்கும்? எக்ஸாக்ட்டா சொல்லணும்னா உங்களுக்கு வந்து இதான் 5 மினிட்ஸ் கேண்டிலு. ஸோ இந்த இடத்துல வந்து நீங்க ட்ரேட் எடுத்திருப்பீங்க. என்டர் ஆயிருப்பீங்க. இந்த இடத்துல என்டர் ஆயிருந்தீங்கன்னா, 3626ல என்டர் ஆயிருந்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து டார்கெட் வந்து எவ்வளவு? கிட்டத்தட்ட வந்து ஆ 26 இதுல ஒரு 4 பாயிண்ட்ஸு, அப்புறம் ஒரு 34 ஒரு 38 பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ப்ராஃபிட். அதாவது இந்த இடத்துல வந்து 38 வந்து உங்களுக்கு வந்து நம்ம ப்ராஃபிட்டா குடுத்துருந்தோம் அந்த இடத்துல. ஸோ அப்போ உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் வந்து என்னவா இருந்திருக்கும் அப்டின்னா, கண்டிப்பா வந்து ஸ்டாப் லாஸ் வந்து உங்களுக்கு வந்து ஒரு 38, 34 பாயிண்ட்ஸ்னா, உங்களுக்கு வந்து ஒரு 17 பாயிண்ட்ஸ் வந்து கண்டிப்பா ஸ்டாப் லாஸ் இருந்திருக்கும். அப்ப 17 பாயிண்ட்ஸ்னா நீங்க எங்க வச்சிருப்பீங்க? 26ல இருந்து ஒரு 17 பாயிண்ட் வந்து நீங்க தள்ளிட்டீங்க அப்டின்னா, ஆம் ஒரு 36 ஒரு 10 கிட்ட. 10 டூ ஒரு 3609 கிட்ட வச்சிருப்பீங்க. அப்போ வந்து உங்களோட ஸ்டாப் லாஸ் வந்து இந்த இடத்துல இருந்திருக்கும். எக்ஸாக்ட்டா இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் இருந்திருக்கும். பட் நீங்க வந்து இந்த 20 எஸ்எம்ஏவ ஃபாலோ பண்ணிட்டே போனீங்க அப்டின்னா, உங்களோட ஸ்டாப் லாஸ் பாருங்க. இந்த இடத்துக்கு வரும்போது உங்களுக்கு வந்து அந்த 17 பாயிண்ட் வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பா வந்து ஒரு 10 பாயிண்ட் ஸ்டாப் லாஸா இருந்திருக்கும். இந்த இடத்துல வரும்போது உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் இன்னும் குறையும். இந்த இடத்துல வரும்போது ஸ்டாப் லாஸ் குறையும். இந்த இடத்துல வரும்போது இன்னும் உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் குறைஞ்சிருக்கும். ஸோ அதனால தான் சொன்னேன். யாருக்காவது வந்து ஃபர்ஸ்ட் டார்கெட்டுக்கு மேல வால்யூம் வந்து நல்லா இருந்துச்சு. இந்த ஸ்டாக் வந்து ஃபர்தரா மூவ் பண்ணும்னு நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா, இந்த 20 எஸ்எம்ஏவ தயவு செஞ்சு ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா வந்து இது வொர்க் ஆகும். ஸோ இதாங்க நமக்கு வந்து நௌக்கரி. ஸோ நௌக்கரியில ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, அழகான ஒரு விஷயம் என்னன்னா, இங்க பாருங்க. கடைசி ஒரு கேண்டில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 100 பாயிண்ட் வந்து மேல ஏறியிருக்கு. ஸோ இத நம்ம ட்ரேட் பண்ணியிருக்க மாட்டோம். ஏன்னா இந்த டைம்ல இந்த 5 மினிட்ஸ்ல நம்ம வந்து கண்டிப்பா இருந்திருக்க மாட்டோம். பட் வந்து என்னன்னா, இது வந்து ஒரு நல்ல மூவ்மெண்ட் வந்து நௌக்கரியில வந்து இருந்திருக்கு. ஸோ 2 டார்கெட்டுமே நமக்கு குடுத்துருச்சு. அடுத்தது மெட்ரோபோலிஸ். ஸோ மெட்ரோபோலிஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா, மெட்ரோபோலிஸும் வந்து நமக்கு வந்து வந்து பார்த்தீங்கன்னா, ஒண்ணும் பெரிய இது கிடையாது. பட் ஆனா வந்து நமக்கு 2 டார்கெட்டுமே வந்து ரொம்ப சிம்பிளா குடுத்துருச்சு. இங்க பாருங்க மெட்ரோபோலிஸ் எடுத்துக்கோங்க. நம்ம ரொம்பலாம் கன்ஃப்யூஸ் பண்ணிக்கவே தேவையில்ல நம்ம ட்ரேட. இங்க பாருங்க. நமக்கு இங்க தான் ஆரம்பிச்சிருக்கு. இந்த இடத்துல தான் ட்ரேட் ஆரம்பிச்சது. ஸோ ட்ரேட் ஆரம்பிச்சு எவ்வளோ அழகா போயிருக்கு பாருங்க. எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாம எவ்வளோ சூப்பரா இங்க இருந்து ஆரம்பிச்சது. அழகா ஃபர்ஸ்ட் டார்கெட்டு. அதுக்கப்புறம் பாருங்க 20 எஸ்எம்ஏவ டெஸ்ட் பண்ணிட்டு 2வது டார்கெட். ஸோ நேத்து வந்து அருமையான மார்க்கெட்டு. நேத்து வந்து ட்ரேட் பண்ணியிருந்தீங்கன்னா, நமக்கு எல்லா ஸ்டாக்குமே வந்து ஆல்மோஸ்ட் 2 டார்கெட் வந்து நமக்கு குடுத்துச்சு. அடுத்தது வோல்டாஸ். ஸோ வோல்டாஸ் வந்து பார்த்தீங்கன்னா, வோல்டாஸ் வந்து நமக்கு வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்தே வால்யூம் வந்து பெரிய வால்யூம் வந்து கிடையாது வோல்டாஸ்ல. ஸோ வோல்டாஸ் வந்து வால்யூம் வந்து நேத்து வந்திருந்துச்சு அப்டின்னா, நீங்க தாராளமா வோல்டாஸ்லயும் வந்து ஒரு நல்ல ப்ராஃபிட் பார்த்துருக்கலாம். பட் வோல்டாஸ் வந்து நம்மளோட டார்கெட்ட ரீச் பண்றதுக்கே கிட்டத்தட்ட ஒரு 11:30, 11:45 ஆயிருச்சு. அதாவது என்னன்னா, நம்மளோட அ என்ட்ரி பாயிண்ட் போறதுக்கே. ஸோ அதனால இதுல வந்து வால்யூம் வந்து இதுல பெருசா கிடையாது. யாராவது இந்த வோல்டாஸ வந்து ட்ரேட் பண்ணியிருந்தீங்கன்னா, கண்டிப்பா உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் வரதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பா இருந்திருக்கும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இண்டிகோ. ஸோ இண்டிகோ வந்து பார்த்தீங்கன்னா, இண்டிகோ வந்து நேத்து ஒரு அருமையான ஸ்டாக்கு. நேத்து நான் சொல்லியிருந்தேன், இண்டிகோ வந்து ஒரு நல்ல மூவ்மெண்ட் இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு. இங்க பாருங்க எவ்வளோ அழகா வந்து நேத்து ஒர்க் ஆயிருக்குன்னு. ஸோ சூப்பர்பா நமக்கு வந்து ஒரு 2டே கேண்டில் தான். டார்கெட் அடிச்சுட்டு போயிட்டே இருந்திருக்குது. ஸோ நெறைய பேர் வந்து 1846ல என்டர் ஆயிருந்தீங்கன்னா, அழகா 1861ல அடிச்சிருக்கலாம். 1861ல வந்து நீங்க ப்ராஃபிட் புக் பண்ணியிருந்தீங்கன்னா, யாராவது வந்து 20 எஸ்எம்ஏ ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா 1879 வரைக்கும் போயிருக்கலாம். அதையும் மீறி போயிருந்தீங்கன்னா, அங்க பாருங்க எந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு நாளைக்கு வந்து அதாவது ஒரு நல்ல ஒரு மூவ்மெண்ட் இண்டிகோ வந்து. ஸோ அதுக்கப்புறம் பாலகிருஷ்ணா. ஸோ பாலகிருஷ்ணாவும் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு எடுத்த உடனே கேப் அப் ஆயிடுச்சு. கேப் அப் ஆயிட்டு இருந்தாலும் நம்மளோட டார்கெட்ட போய் குடுத்துருச்சு. பட் எவ்வளோ பேர் வந்து ட்ரேட் பண்ணியிருப்பீங்கன்னு எனக்கு தெரியல. கேப் அப் ஆன ஸ்டாக்கு. நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். கேப் அப் ஆன ஸ்டாக்ஸ் வந்து நம்ம ட்ரேட் பண்ண மாட்டோம்னு நம்ம சொல்லியிருக்கோம். இதுதாங்க ஸ்டேட்டஸு. நல்லா பாருங்க. அதாவது நம்மளோட மோஸ்ட்லி நம்ம குடுக்குற ஸ்டாக்ஸ் எல்லாமே
அதாவது 2 ஸ்டாக் வந்து எந்த ஒரு ஸ்டாக் வந்து நம்ம லெவல்ஸ கிராஸ் பண்ணுதோ, அது வந்து கண்டிப்பா வந்து நம்ம ஃபர்ஸ்ட் டார்கெட்ட மினிமம் அடிச்சிருது. ஸோ மதியமா அதாவது ஒரு 11:30, 12 மணிக்கு போற ஸ்டாக்ஸ் தான் வந்து நமக்கு வந்து டார்கெட்ட வந்து ரீச் பண்ண மாட்டேங்குது. ஏன் அப்டின்னா, நமக்கு டைமும் கிடையாது. அதுக்கப்புறம் வால்யூமும் வராது பெருசா. ஸோ அதனால தான் நமக்கு இந்த பிரச்சனை வருது. பட் மத்தபடி நம்ம குடுத்த 4 ஸ்டாக்ல 5 ஸ்டாக்ல 3 ஸ்டாக் வந்து அல்டிமேட்டா வந்து வொர்க் ஆயிருக்கு நமக்கு. அதுக்கப்புறம் இப்போ மண்டே. ஸோ மண்டே வந்து எந்த ஸ்டாக் வந்து நமக்கு போகும் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ அதுக்கு நான் ஃபர்ஸ்ட்டு சஜெஸ்ட் பண்றது வந்து பார்த்தீங்கன்னா, மாருதி. ஸோ மாருதி வந்து நான் ஒரு பெரிய ஒரு மூவ்மெண்ட் இருக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன். மாருதி பாருங்க நமக்கு. ஸோ நான் வந்து என்ன எதிர்பார்க்குறேன் அப்படின்னா, மாருதில வந்து ஃபர்ஸ்ட்டு நமக்கு இந்த லைன கிராஸ் பண்ணுச்சுன்னா, 3886 8386 கிராஸ் பண்ணுச்சுன்னா, ஒரு 419 வரைக்கும் போகும். 8419 வரைக்கும் போக வாய்ப்பு இருக்கு. இதையும் கிராஸ் பண்ணுச்சுன்னா, 8447 வரைக்கும் போயிருக்கு வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை இது வந்து 8241 வந்து கிராஸ் பண்ணுச்சு அப்படின்னா, டவுன் சைட்ல வந்து நமக்கு வந்து 8216 வரைக்கும் போக வாய்ப்பு இருக்கு. அதையும் கிராஸ் பண்ணுச்சுன்னா, 8190 வரைக்கும் போக வாய்ப்பு இருக்கு. ஸோ அதாவது வந்து மாருதி வந்து கொஞ்சம் ரிஸ்க்கான ஸ்டாக் எல்லாத்துக்கும் தெரியும். ஏன் அப்படின்னா, இதோட பிரைஸ் பாருங்க 8000 ரேஞ்சுல இருக்கு. அதனால நீங்க ஸ்டாப் லாஸ் வந்து கொஞ்சம் ரேஞ்சுல வைக்கணும். உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் வந்து நீங்க கரெக்ட்டா வைக்கல, ஸ்டாப் லாஸ மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இது வந்து ஒரு ஹெவி லாஸ குடுக்கும். இந்த அ மாருதி. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, சீமென்ஸு. ஸோ சீமென்ஸ் வந்து நம்ம சொல்லியிருக்கோங்க லெவல்ஸ் குடுத்துருக்கோம். 3354 கிராஸ் பண்ணுச்சுன்னா, நான் ஜூம் பண்ணி காமிச்சுறேன் இங்க பாருங்க. 3354 கிராஸ் பண்ணுச்சுன்னா, 33874 போவும். ஒரு 20 பாயிண்ட்ஸ். இதையும் கிராஸ் பண்ணுச்சுன்னா, இன்னொரு 20 பாயிண்ட்ஸ் போக வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை டவுன் சைட்ல வந்து 3303 கிராஸ் பண்ணுச்சு அப்படின்னா, நமக்கு வந்து 3285 வர வாய்ப்பு இருக்கு. இதையும் கிராஸ் பண்ணுச்சுன்னா, 3261 வர வரைக்கும் வாய்ப்பு இருக்கு. இது வந்து சீமென்ஸு. அடுத்தது வந்து டிவிஸ் லேப். டிவிஸ் லேப் வந்து கொஞ்சம் சைட்வேஸ்லயே இருக்குது ரொம்ப நாளு. இது வந்து பிரேக் அவுட் ஆனுச்சுன்னா, ஒரு நல்ல பிரேக் அவுட் இருக்கும்னு நெனைக்கிறேன் அப் சைட்ல. அப் சைட்ல பிரேக் அவுட் ஆனுச்சுன்னா, ஒரு நல்ல பிரேக் அவுட் ஆயிரும். டவுன் சைட்ல வந்துச்சுன்னா, பெருசா ஒரு இது மூவ்மெண்ட் வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, 2846 கிராஸ் பண்ணுச்சுன்னா, ஒரு 20 பாயிண்ட் 2866 வரைக்கும். இதையும் கிராஸ் பண்ணுச்சுன்னா, இன்னொரு 20 பாயிண்ட் போக வாய்ப்பு இருக்கு. ஒருவேள டவுன் சைட்ல வந்து நமக்கு வந்து 2804 கிராஸ் பண்ணுச்சுன்னா, ஒரு 20 பாயிண்ட்ஸ் கீழ வந்து ஒரு 2784 வரைக்கும் வாய்ப்பு இருக்கு. இதையும் கிராஸ் பண்ணுச்சுன்னா, 27 52 வர வரைக்கும் நமக்கு வந்து டிவி ஸ்லாப் வந்து வாய்ப்பு இருக்கு. அடுத்தது ஐச்சர் மோட்டார். ஐச்சர் மோட்டாரும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல ஸ்டாக் தான். ஆனா வால்யூம் வரணும். இதெல்லாம் வால்யூம் வந்துச்சுன்னா, டக்கு டக்குன்னு ஒரு 3 கேண்டில்ல வந்து 2 டார்கெட்டையும் குடுத்துட்டு போயிட்டே இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா, 2973 கிராஸ் பண்ணுச்சுன்னா, 3009 வரைக்கும் போக வாய்ப்பு இருக்கு. இதையும் கிராஸ் பண்ணுச்சுன்னா, இன்னொரு 40 பாயிண்ட் குடுக்கும். இதெல்லாம் கண்டிப்பா 30 பாயிண்ட் குடுக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் தான். இதெல்லாம் மூவ் ஆனுச்சுன்னா, கண்டிப்பா 30 பாயிண்ட் குடுக்கும். அதே மாரி டவுன் சைட்ல வந்து 2906 கிராஸ் பண்ணுச்சுன்னா, 2879 வரைக்கும் வர வாய்ப்பு இருக்கு. இதையும் கிராஸ் பண்ணுச்சுன்னா, 2851 வர வரைக்கும் நமக்கு வந்து ஒரு வாய்ப்பு இருக்கு. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க. மாருதி, சீமென்ஸ், டிவிஸ்ல, எய்ச்சர் மோட்டார். இதுல வந்து நமக்கு இதுல 2 ஸ்டாக் வந்து ஆட்டோ ஸ்டாக்ஸ் வந்துருச்சு. மாருதியும், எய்ச்சர் மோட்டாரும் வந்திருக்கு. ஸோ நீங்க மத்த ஸ்டாக்கும் வாட்ச் பண்ணுங்க. இந்த டிவிஎஸ் இதுவும் கூட நீங்க வாட்ச் பண்ணி பாருங்க. ஏன்னா ஆட்டோ செக்டார் வந்து ஒண்ணு அப் சைட்லயோ, இல்ல டவுன் சைட்லயோ வந்து ஒரு நல்ல மூவ்மெண்ட் ஆகறதுக்கு மண்டே வந்து வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த 2யுமே மானிட்டர் பண்ணி பாருங்க. ஸோ டிவிஸ் லேபும் பாருங்க. நம்ம குடுத்த 4 ஸ்டாக்குமே முக்கியம் தான். பட் இதுல வந்து நமக்கு மாருதியும், எய்ச்சர் மோட்டாரும் நீங்க கொஞ்சம் நல்லா வாட்ச் பண்ணலாம். ஸோ டிவிஸ் லேபும் ஓரளவுக்கு நல்ல மூவ்மெண்ட் இருக்கும்னு நான் எதிர்பார்க்கிறேன். ஸோ இந்த 4 ஸ்டாக் வந்து நமக்கு கம்மிங் மண்டே, ஏப்ரல் 3 வந்து ஒரு நல்ல மூவ்மெண்ட் இருக்கும்னு நான் பெர்சனலா எதிர்பார்க்கிறேன். ஸோ இந்த வீடியோ புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். யாருக்காவது இந்த வீடியோ புரியலன்னா, மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்க. கமெண்ட் பண்ணி கொஸ்டின்ஸ் கேளுங்க. எங்களுக்கு என்ன ஆன்சர்ஸ் தெரியுதோ, அத வந்து நாங்க கண்டிப்பா சொல்ல ட்ரை பண்றோம். தேங்க் யூ. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.